விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, மைக்ரோனா லிங்கா கெமிக்கல் கம்பெனியில் புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய கேசில் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசில் இது வந்து பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ நியூட்ரியன் லிக்விட் ஃபெர்டிலைசருங்க. இதில் வந்து பார்த்தோம்னா பொட்டாசியம் வந்து 12%, சிலிக்கான் வந்து பார்த்தோம்னா 26% இருக்குங்க. அதனால் இந்த கேசில் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தோம்னா நம்ம பொட்டாசியம் சிலிக்கேட் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, அனைத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கு வந்து பயன்படுத்தலாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா காய்கறி மற்றும் பூ பயிருக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அடுத்து இந்த கேசில் ப்ராடக்ட் வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் சிலிக்கான் வந்து 26% இருக்கிறதால பார்த்தோம்னா நம்ம பயிருக்கு தேவையான வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த கேசில் ப்ராடக்ட் வந்து கொடுக்குதுங்க. அதனால் பார்த்தோம்னா ஒரு சில வாட்டி காற்றடிக்கும் போது மழை பெய்யும் போது பார்த்தோம்னா நம்ம பயிர் வந்து மண்ணில் வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கேசில் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம பயிரோட தண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது இல்லாமல் வேரோட்டமும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பொட்டாஷ் வந்து 12% இருக்கிறதால பார்த்தோம்னா காய்கறி பயிரில் இந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தோம்னா இந்த பூ வந்து உதிரது வந்து தடைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா சைஸ் வருதுங்க. நல்லா கலரு, டேஸ்ட்டு, நல்லா குவாலிட்டியான ஈல்டு வந்து நமக்கு கிடைக்குங்க. அதே வந்து பூ பயிருக்கு பயன்படுத்தும் போது பார்த்தோம்னா அதிக அளவு பூ பெருவட்டு வருங்க. நல்லா அதுலேயும் வந்து கலர் வரும், வெயிட் வரும், நல்லா குவாலிட்டியான ஈல்டு எடுக்கலாங்க. அடுத்து இதோட டோஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 லிட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்க்குக்கு 30லேருந்து 40 ml வந்து போட்டு அடிக்கலாங்க. அதே வந்து நீங்கள் சுட்டு நீர் பாசனத்தில் விட்றீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர் வரைக்கும் வந்து நீங்கள் கலந்து விடலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.